அதாவது நெல்லை மாவட்டத்தில் நாகுநெறியில் இப்போது பரவலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 9 வெறி பிடித்த மதவெறி பிடித்தாலும் சாதி வெறி பிடித்தாலும் ஒன்று தான். வரவனுங்க உண்மையான ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆட்களை வெட்டி இருந்தால் பரவாயில்ல. மாற்றுத்திறனாளி, அதாவது ஒரு கால் ஒருத்தர் அவருக்கு இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளி பாருங்கள், ஒரு மாற்றுத்திறனாளி வெட்டுறானா இவனுங்க அவ்வளோ பெரிய வீரனுங்களா? சரித்திர பதிவேடு குற்றவாளி ஒரு நாய் மேலேயும் கிட்டத்தட்ட 10-15 எஃப்ஐஆர் இருக்குது. எல்லாம் கொலை கேஸு, ஆள் கடத்தல். எவனாக இருந்தாலும் வெட்டுங்க, என்கிட்ட இருக்கிற மெட்டலே வேறு, உங்ககிட்ட இருக்கிற மெட்டல் வேறன்றாங்க. நாகுநெறி மாற்றம் பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவிலே அது ஒரு பிச்செடுக்கிற கேள்வியை கூட இன்றைக்கி கற்பழித்து கொலை செய்து 1990லேருந்து இந்த பசுபதி பாண்டியன் ப்ளஸ் இந்த வெங்கடேச பண்ணியார் அக்யூஸ்டு நேரடியாக ஒரு கண்ணாடி முன்னாடி நேரடியாக நம்ம பார்க்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இது சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நாகுநெறி, அதாவது நெல்லை மாவட்டத்தில் நாகுநெறியில் இப்போது பரவலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க சார். ஏன் சார் உயர் சமூகத்தை பற்றி நடக்கக்கூடிய விஷயம், இது போல் படுகொலையை பற்றி பேச மாட்டீங்க? ஒரு க்ரைம் நாவல் பேசக்கூடிய நீங்கள் இதை பற்றி பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சாதி கட்சியாக இருந்தாலும் சரி, மத கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி, இதை பற்றி வாயை திறக்கலை. ஆனால் சமூக ஆர்வலர் நீங்கள் இதை பற்றி பேசுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1990லேருந்து இந்த பசுபதி பாண்டியன் ப்ளஸ் இந்த வெங்கடேச பண்ணியார், இந்த 2 பேர் கேங்குக்கு நடக்கக்கூடிய சண்டையில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே செத்துருக்காங்கன்னு நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மேலும் பார்த்திங்கன்னா நாகுநெறி, அதாவது நெல்லை மாவட்டத்தில் இந்த மாதிரி இப்போது சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்னென்னா, ஒரு 9 வெறி பிடித்த மதவெறி பிடித்தாலும் சாதி வெறி பிடித்தாலும் ஒன்று தான். எப்படி ஒரு நாய்க்கு நல்லாயிருக்கும் அந்த நாய், அது ரேபிஸ் ஊசி போடலன்னா வெறி பிடிச்சிட்டு வரவங்கலாம் கடிக்கும். அந்த மாதிரி ஒரு வெறி மத ரீதியான வரியாக இருந்தாலும் சாதி ரீதியான வரி இருந்தாலும் குற்றம் தான். நேராக வரானுங்க ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட பைக்கில் கண்ணில் பட்டினவங்க எல்லாம், அதாவது ஃபுல் போதை, கஞ்சா அந்த சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஃபுல் போதையில் வராங்க. வரவனுங்க உண்மையான ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆட்களை வெட்டி இருந்தால் பரவாயில்ல. நேராக வரான், ஒரு டீ கடையில் டீ ஆற்றுறவர், அவர் என்ன கத்தியாக வச்சுருக்க போகிறாரு, அந்த டீ கடைக்காரரை வெட்டுறானுங்க. அதுக்கப்புறம் கண்ணில் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது ஒரு கால் ஒருத்தர் அவருக்கு இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளி பாருங்கள், ஒரு மாற்றுத்திறனாளி வெட்டுறானா இவனுங்க அவ்வளோ பெரிய வீரனுங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்திக்காரன் திருப்பியே அடிக்க மாட்டான், சோம்பு அப்படி விற்கிறவன், ஸ்வீட் விற்கிறவன், இந்த கட்டிடம் வேலைக்கு வரவனுங்களா அடிக்கிறானுங்க. அப்போது இது போன்ற ஆட்களை வெட்டி எதுக்குடா உங்கள் சாதி பெருமையை உயர்த்துறீங்க? நீங்கள் சண்டை போட ஆட்களே, நீங்கள் உண்மையிலே உங்களுடைய சமூகத்தை உயர்ந்த சமூகம், நீங்கள் மாவீரன், மீசையை முருகத்துக்கூடிய அருகதை கூட இல்லாமல் இருக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஓப்பனாக இப்போ பேசியே ஆகணும். என்னென்னா கண்ணில் பட்டவங்க எல்லாரையும் வெட்டிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறானுங்க, கடகடன்னு ஓடுறாங்க. ஊர் ஒன்றாயிடுச்சுன்னா எப்படியும் நம்மளை அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு ஓடுறாங்க. ஒரு களக்காடு வழியாக தென்காசியில் பக்கமாக ஓடுறப்போ காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. இப்போ என்னென்னா ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிவேஞ்சு தான். ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவனையும் வெட்டின வழக்கில் இந்த கும்பலில் இருக்காங்க. அன்றைக்கே அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் முறையாக எஃப்ஐஆர் போட்டு அந்த சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போனிருந்தால் இதுலேருந்து ஒரு 3-4 நாய்ங்க கண்டிப்பாக தண்டனைப்பட்டிருப்பாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஒரு சாதி பெருமை, நம்ம சாதியை பார்த்தா எல்லாரும் பயப்படணும். அந்த கண்ணோட்டம் எங்கே வருதுன்னா, சாதி தலைவர்கள் அக்யூஸ்ட் ஆகிறானுங்க. முக்கால்வாசி 80% சாதி பேரில் நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சரித்திர பதிவேடு குற்றவாளி. ஒரு நாய் மேலேயும் கிட்டத்தட்ட 10-15 எஃப்ஐஆர் இருக்குது. எல்லாம் கொலை கேஸு, ஆள் கடத்தல்,
அப்புறம் கடத்தின ஆளை வச்சு பணம் பறிக்கிற கும்பல், இந்த மாதிரி வழக்கம் இருந்தோம். அவங்க சாதி கட்சி நடத்துறதுக்கு எப்படி அங்கீகாரம் இந்த அரசு கொடுத்தது என்பது கேள்வி தான் நம்மளுக்குள்ளே எழும்புது. ஏன்னா ஒரு சமூக கண்ணோட்டத்தில் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதம் தவறு செய்தாலும் அதை கரெக்டாக உறக்க சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமது மக்கள் சாம்ராஜ்ய சார்பாக ஒரு சமூக ஆர்வலர் பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு சாதியை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்கோசம் இன்னொரு சாதிக்காரனை பெற்றானா அவனுக்கு எங்கேருந்து துணிச்சல் வருது? இந்த பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 19, 20, 21, ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்காங்க. அப்போ என்னென்னா இளம் சிறார்கள், 18 வயசு கீழே இருக்கவங்களும் இருக்காங்க. துடிப்பாக இந்த 18 வயசுக்கு அப்புறம் ஏற்கனவே இவனுங்கெல்லாம் 18 வயசு கீழே அஃபென்ஸ் பண்ணுறானுங்க, சிறார்கள் என்று இந்த சட்டம் சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க வெளியே வந்தவனே ஃபோன் அடித்து யாரை காசு கேட்டாலும் கொடுக்குறாங்க. அந்த பகுதி முழுக்க இவங்க கண்ட்ரோல் எடுத்துன்னு வராங்க. உடனே ஒரு வழக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியாவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பி என்ன பண்ணுறாரு, இங்கே தான் ஒரு தப்பே நடக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பி என்ன பண்ணுறாரு, என் ஏரியா லிமிட்டில் நீ இருக்கக்கூடாது சொல்லி வேறு ஏரியா காமிச்சிடாரு. ஆனால் இங்கே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணோம், அவன் இந்த சரித்திர பதிவேடி குற்றவாளி அதர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போயிருக்கான், திண்டுக்கல்லா கோயம்புத்தூரா எங்கே போய் இவன் என்ன குற்றம் செய்கிறான்ற ஃபாலோஅப் இல்லாதால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. என்னென்னா இப்போது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடியவன், நெல்லையில் இருக்கக்கூடியவன், திருநெல்வேலியில் இருக்கிறவன் சென்னையில் ரூம் போட்டு தங்குறான். சென்னையில் இருக்கிற அக்யூஸ்டுங்க எல்லாம் போய் கடலூர் ரூம் போட்டு தங்குறானுங்க. அப்போ குற்ற செயல்கள் என்றது குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. இதுதான் ஒன்று பார்க்கணும். ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஜெயில் இருக்குது. இந்த ஜெயிலுக்குள்ளே போனவனே சென்னையில் இருக்கிறவனை தென் மாவட்டங்களில் போடுறாங்க, தென் மாவட்டங்களில் இருக்கிறவனை சென்னையில் போடுறப்போ இவங்களுக்கு அதிகப்படியான லிங்க்குங்க கிடைக்குது. இந்த லிங்க்கில் கிடைக்கிறதால தான் இந்த கொலைகள் நடக்குது. இந்த ரிவெஞ்சு இவன் உள்ளே இருந்தாலும் வெளியில் 10 பேர் போய் கொலை பண்ணுறான். ரெண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு விஷயம் கொண்டுன்னு வந்திருக்காங்க. என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, புழல் ஜெயிலில் இருக்கட்டும், எந்த ஜெயிலில் போய் பார்க்கட்டும், 40 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குற்றவாளிகளை போய் பார்க்கலாம். அவங்க ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 8:30 to 9:20, 9:20 to 10 o'clock, 10 to 40, அந்த மாதிரி ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டில் அக்யூஸ்டுங்களை நம்ம தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போய் கொடுத்து, அதாவது ஜெயிலில் தயாரிக்கக்கூடிய அந்த பொருளை கூகுள் பே மூலயமா பண்ணிவிட்டு, இங்கே ஒரு அநீதி என்ன நடக்குதுன்னா, முதல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயில் கம்பி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பக்கம் நடுவில் போலீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு கம்பி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்டோடைய உறவினர்கள் இருப்பாங்க. இவன் இங்கே கும்பலோட கும்பல் கத்துறது கூட கேட்காது. ஆனால் இப்போ என்ன வசதி பண்ணி வச்சுருக்காங்க, அக்யூஸ்டு நேரடியாக ஒரு கண்ணாடி முன்னாடி நேரடியாக நம்ம பார்க்கலாம். அங்கே ஒரு ஃபோன் இருக்கும், இங்கே ஒரு ஃபோன் இருக்கும். அரை மணி நேரம் பேசலாம், என்ன நெட்வொர்க் வேணாலும் எடுத்துக்கலாம். தமிழக டிஜிபி சார் சிறைச்சாலையில் இந்த மாதிரி ஒரு வசதி தமிழக கவர்மெண்ட்டால் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் எப்படி குற்றங்களை தடுக்க முடியுன்றது தான் ஒரு கேள்வி. ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரப்போ தெளிவாக இது பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒரு ஃபோனு, இந்த பக்கம் ஒரு ஃபோனு, கரெக்டாக பெல் அடிக்குது. 1/2 hour நீ பேசிக்கலாம், எந்த டிஸ்டர்பும் இல்லை. அந்த ஃபோன் ஒட்டு கேட்குறாங்க, ஒட்டு கேட்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். குற்றம் நடக்கிறதுக்கு வழிவகை பண்ணுற மாதிரி அந்த ஃபோனில் நேரடியாக பேசிக்கலாம், எதிரில் நின்று பேசிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா அக்யூஸ்டுங்களுக்குள்ளே என்ன ஆகுது, இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 3-4 வாட்டி அக்யூஸ்டை பார்க்கலாம். உள்ளேருந்து அசைன்மெண்ட் வெளியே வருது. இப்போ இந்த அசைன்மெண்ட் நவீன் வாழ்கன்ட்டு சொல்லிட்டு போனான். ஆனால் நவீன் பண்ணலன்றது போலீஸ் விசாரணையில் இருக்குது. ஆனால் யார் சொல்லி இது பண்ணுறான்? இத்தனை அப்பாவி மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சிறு குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் வர முடியாத அளவுக்கு பட்டாக்கத்திகள் மூலம் இன்றைக்கி இந்த மக்கள் மீது அடிக்கிற அளவுக்கு போய் ஒரு 2-3 பேர் இறந்து போய் பல பேர் சீரியஸாக இருக்காங்க, நிறைய அடிபட்டிருக்குன்றப்போ இந்த துணிச்சல் இவனுங்களுக்கு எப்படி வருது? இவனுங்க எல்லாமே ப்ரீவியஸ் அக்யூஸ்டு. நீங்கள் எந்த சாதியெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த அரசாங்கம் சமூக நீதி பேசுகிறாங்கன்னா எந்த சாதியெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னென்னா இவனுங்க எல்லாமே ப்ரீவியஸ் அக்யூஸ்டு. இவனுங்க கேஸ் எல்லாம் தோணும். குண்டாஸ் என்னவோ பெரிய விஷயமா இருக்குது. குண்டாஸ் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் உடச்சிட்டு வெளியே வந்துடுறானுங்க. அப்போ என்னென்னா இந்த சாதி ரீதியான சாதின்னு சொல்லி இதை ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவனை ஏன் என்கவுண்டர் பண்ண மாட்டீங்கன்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி. நாகுநெறி மாற்றம் பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போனாலும் இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் அது ஒன்றுமே கிடையாது. கூட்டணியில் இருக்கிறவங்களும் கை கால் கட்டப்பட்டு கோபாலபுரத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒருத்தரும் வாய் தரகலை. இதை எதிர்க்கட்சியாக இவங்க இருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க.
ஆனால் இன்றைக்கி வந்து மௌனம் காக்கிறது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னென்னா சமூக கண்ணத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு டீ கடைக்காரரை கூட கொடுமையாக வெட்டியிருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களில் வெட்டுப்பட்டதில் ஒரு பையன் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டு. இதுபோல் தலைவர்கள் வந்து பொது மேடையில் என் சாதி உயர்ந்தது, நான் எங்கே இருந்தாலும் பார்க்குறேன், எவனாக இருந்தாலும் வெட்டுங்க, என்கிட்ட இருக்கிற மெட்டலே வேறு, உங்ககிட்ட இருக்கிற மெட்டல் வேறுன்றாங்க. அப்படி வந்து தூண்டினதால தான் இன்றைக்கி அவங்க சாதி ஆளே ஆயிருக்காங்க. இப்போ நம்ம சாதிக்காரனா இப்போ வெட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்தது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்கன்றது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண்ண மாட்டாங்கன்றது காவல்துறை வந்து டைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வெட்டுப்பட்ட சமூகத்திலேருந்து இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த சாதிய கலவரத்தை ஊக்குவிக்கிறது தான் இருக்கும். அதனால் பொது மீட்டிங்கில் தலைவர்கள் வந்து பேசுகிறப்போ தலைவர்களுடைய ஸ்பீச் வந்து கண்ணியமாக இருக்கணும். ஒருத்தர் சும்மா நான் 4 தட்டு தான் தட்ட சொன்னேன், சரியாக கூட அடிக்கலைன்னு ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு. ஆளுக்கு 4 வழக்கு வாங்கினேன்னு ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு. ஒருத்தர் என்கிட்ட இருக்கிற மெட்டலே வேறு, நான் வந்து ஒருத்தனை வெட்டம் கொள்ளலாம் கிடையாது, நான் ராக்கெட்டில் அங்கஞ்சரை வச்சு அடிச்சா ஒரு ஊரே வந்து அப்செட் ஆகும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இன்னொருத்தர் என்னென்னா நீ சிங்கமாக நான் புலியாக இருக்கேன், 2 பேரும் களத்தில் சந்திக்கலன்னு. அப்போது சாதி தலைவர்களை முழுமையாக அரெஸ்ட் செய்யணும். சாதி வந்து ஒழிக்கிறதை விட சாதி தலைவர்களை ஒழிக்கணும். சாதி சங்க தலைவர்களை முதல் கட்டமாக இந்த அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும். வெளியவே வரக்கூடாது. வெளியே வராத மாதிரி, அதாவது தமிழக மக்களுக்கு சுமார் 8 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாரும் ஓட்டு போட்டது பாதுகாப்புக்கு. இன்றைக்கி ஒரு பள்ளி மாணவி கூட இன்றைக்கி ரோட்டுக்கு வர முடியல. 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, 80 வயசு கேள்வியை கற்பழிக்கிறானுங்க. இப்போ சமீபத்தில் கூட முகப்பேரில் வந்து ஒரு பாட்டியை வந்து ஒரு 54 வயசு பிச்செடுக்கிற கேள்வியை கூட இன்றைக்கி வந்து கற்பழித்து கொலை செய்து அந்த மது போதியில் காலையில் வரைக்கும் அது கேள்வி செத்துது கூட தெரியாமல் அந்த கேள்வி மேலே படுத்துட்டு இருக்கிறான். அப்போ பாருங்கள், இந்த போதை மட்டும் இல்லை, நான் குற்றம் செய்கிறேன், என்ன இந்த அரசு என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க, திருப்பி வெளியே வந்துடுவேன். திருப்பி எஃப்ஐஆர் போட்டு சாட்சி போடல, எவிடன்ஸு க்ரியேட் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து பொறுப்பற்ற உதவி ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டருங்க, ஏசி, டிசி, கமிஷனரு, இதுக்கு மேலே போகிற அதிகாரிகள் கொஞ்ச நாச்சும் வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. ஒரு ஏஆரே வந்து 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு எஸ்ஐ 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு ஏசி 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, டிசி 1.25-2 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறீங்க, கமிஷனர் சம்பளம் வாங்குறீங்க. அப்போது நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யலை. உங்களுடைய கடமையை செய்யுங்க. உங்களுடைய கடமை என்ன? பொதுமக்களை பாதுகாக்கிறது. குற்றம் செய்யக்கூடிய நபர்களோட தொடர்பில் இருக்கிறது ஒரு சில போலீஸ் இருப்பதால் மட்டுமே தான் குற்றச்செயல்கள் அதிகம் நடக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சாதி சங்கங்கள் வைத்துக்கொண்டு எல்லாரையும் மிரட்டி கொண்டு இருக்கிற சாதி சங்க தலைவர்களை கைது செய்யணும். சாதி ஒழிய தேவையில்லை அப்படின்ட்டு பேசக்கூடிய மேடையில் சாதி சங்க தலைவர்கள் மேலே, எல்லா தலைவர்கள் மேலே இருக்கிற சரித்திர பதிவேடு குற்ற பின்னணியை தயவு செய்து காவல்துறை எல்லா ப்ரீவியஸ் கேஸையும் எடுக்கணும். தமிழகம் அமைதியாகணும். சாதி மோதல்கள் அமைதியாகணும்னா சாதி தலைவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை எடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதுபோல் பொது வழியில் பேசக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் சாதி சங்க தலைவர்கள் பல கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இன்ஸ்டாவில் வந்து ஹைலைட் பண்ணி இளைஞர்களுடைய சமூக பதட்டத்தை தூண்டுவதும், பதட்டம் மட்டுமல்ல சமூகத்தில் வந்து பிரிவினையை தூண்டக்கூடிய இதுபோல் விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் மீது கைது செய்யணுன்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, தொடர்ச்சியாக இதுபோல் இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா முதல் குற்றம் செய்யக்கூடிய இந்த 9 பேரும் அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மீண்டும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து மீண்டும் ஒரு கலவரம் ஆகாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்னு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த இதுக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன்.